அண்மைச் செய்தி. சென்னை தரமணி பகுதியில் அங்கன்வாடி ஊழியர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதி எண் 313ஐ நிறைவேற்ற வலியுறுத்தி தற்போது அங்கன்வாடி ஊழியர்கள் சென்னை தரமணி பகுதியில் 7வது நாளாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் கோரி 700க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கொளுத்தும் வெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் சென்னை தரமணி பகுதியில் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் கோரி சுமார் 700க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 313ஐ நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, வணக்கம். சென்னை தரமணி பகுதியில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 313ஐ நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் 7வது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்களா? தொடர்பான விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக மௌனிகா, இன்று தற்பொழுது அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று 700க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. அதில் இவர்களுக்கும் வாக்குறுதியில் 313 படி பணி நிரந்தரம் என்பது செய்து தருவோம் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்து தரவில்லை. அதனால் அதை கண்டிக்கும் வகையில் தற்பொழுது இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 6 நாட்களாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் அரசு தரப்பில் இதுவரை இவர்களை அரசு தரப்போ துறை சார்ந்த அதிகாரிகளோ இவர்களை அழைத்து இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை. அதற்கு மாறாக தொடர்ந்து இவர்களை கைது செய்து வருகிறார்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இவர்கள் தொடர்ந்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று 7வது நாளாக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களின் கோரிக்கை திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக கொடுத்த வாக்குறுதி 313 படி தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும். அதே போன்று ஓய்வூதியம் 2000ஐ உயர்த்தி 6700 தர வேண்டும். அது போன்று காலி பணியிடங்கள் 60,000 இருக்கிறது, அதனை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 7வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது கொளுத்தும் வெயிலிலும் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அந்த வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் சில பணியாளர்கள் குழந்தைகளுடன் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. அந்த வெயிலை தாங்க முடியாமல் அவர்கள் திரைகளை பயன்படுத்தி கூடாரம் அமைத்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு இவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்து தரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் இன்று முதல் இவர்கள் இரவும் கூட இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மௌனிகா, அங்கன்வாடி ஊழியர்களின் 7வது நாள் போராட்டம் தொடர்பான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.